10ஆம் இடத்துல வரக்கூடிய பார்வை என்பது கர்மஸ்தானம். வேலை செய்கிற இடத்துல சாதாரணமாகவே வேலை நமக்கு கொடுக்கிறவங்க நம்ம மேல ஆதிக்கம் செலுத்தத்தான் செய்வார்கள். இது ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு, த ஸ்ட்ராங்கர் வில் ஆல்வேஸ் டாமினேட் த வீக்கர்னு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு புலி மானை கண்டா டாமினேட் பண்ணதான் செய்யும். அதே மாதிரி ஒரு நாய் பூனையை கண்டா டாமினேட் பண்ணதான் செய்யும். யானை புலியை கண்டா டாமினேட் பண்ணதான் செய்யும். இப்படி எப்பவுமே எந்த ஒரு இதுவும் எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அது வீக்கா இருக்கிறத டாமினேட் பண்ணும். இது பிரபஞ்சத்தின் நியதி. இதுல குறை கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதாவது the bird eats the ant when the ant is dead. The ant eats the bird when the bird is dead ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சுழற்சி முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது பறவை பூச்சியை சாப்பிடுது, பறவை இறந்த பிறகு பூச்சி பறவையை சாப்பிடுது. இதுதான் இயற்கையுடைய சட்டம், நியதி. இதுல குறை கூறுவதற்கு நல்லது கெட்டது கூற முடியாது. அப்படித்தான் வேலை செய்யற இடத்துல நம்மளை அவமானமா பார்க்கறதும் அசிங்கமா பேசுறதும் நடக்கத்தான் செய்து எல்லா இடங்களையும் நடக்குது. இது ஒரு ஆபீஸ் நம்ம கூலி தொழில் பண்றோம் அப்படிலாம் கிடையாது. அதுல இருந்து வெளில வந்துருக்கு. மிகப்பெரிய நிறுவனங்களில் மிக பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களை விட 10 மடங்கு அவமானம் அசிங்கம் நடக்குது, வெளியில தெரியல. நீங்க தெருவில் அவர் பேசுறாரு, மற்றவங்க எல்லாம் கேட்கறாங்க. ஒரு ஆபீஸ் ரூம்ல கூப்பிட்டு ஒரு ஜெனரல் மேனேஜரை அவருடைய வைஸ் பிரசிடென்ட் கிழியுது. இங்க வெளியில தொழிலாளி ஒரு மளிகை கடையில் வேலை செய்யறவரை முதலாளி பேசுறதை விட 10 மடங்கு பேசுறாரு, வெளியில தெரியல. அந்த அவமானத்தெல்லாம் தாங்கிட்டு தான் அந்த ஒயிட் காலர் ஜாபா அவங்க பண்றாங்க. ஆக அந்தந்த அளவிற்கேற்ப அவமானங்கள் இருக்கு ஒண்ணு. அதனால வேலை செய்யற இடத்துல இருக்கிற வேலைய தக்க வச்சுக்க பார்க்கணும். மீனராசி அன்பர்கள் அடுத்த 2 வருஷம் இருக்கிற வேலையில சர்வை பண்ணிக்கணும். புதுசா யாராவது ஆஃபர் கொடுத்தாலும் தயவு செய்து சுவிட்ச் ஓவர் பண்ணாதீங்க. அதுக்குண்டான காலங்கள் வரும், அப்ப நம்ம பேசலாம். இது 3 மீனராசி நேயர்கள் 2026 சனி பார்வையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்.